அனைவருக்கும் வணக்கம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நான் வந்து டிஆர்பி இந்த இயற்கூடிய அனுபவ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு, அதாவது ஜாப்புக்குரிய தேர்வு வந்து மொத்தம் ரெண்டு எக்ஸாம் தான். என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2 தான். மிச்சம் எல்லாமே தகுதி தேர்வு தான். செட்டாக இருக்கும், நெட்டாக இருக்கும், எல்லாமே தகுதி தேர்வு தான். பட் இந்த ஆனுவல் பிளான் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அது வந்து மாற்றம் கிடையாது. சேஞ்ச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலி பிஜி யாரும் சப்போஸ் டெட்டில் மார்க் இல்லாமல் பாலி எக்ஸாம், பாலிடெக்னிக் எக்ஸாமை, பிஜிடிஆர்பி எக்ஸாமை எதிர்பார்த்துருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக ஹோப்போட படிங்க. எக்ஸாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ரீஷெடியூல் இருக்கிற ஒரு ஆனுவல் பிளான் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஆனுவல் பிளான்லாம் நமக்கு வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணிக்குது. எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம், அதாவது யூஜி டிஆர்பி எக்ஸாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஓல்டு ஆனுவல் பிளானில் மென்ஷன் பண்ண எக்ஸாம் தான். ஸோ இப்போ டெட் எக்ஸாம் வச்சு ஏதோ 2 months கம்ப்ளீட், 2 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து February 15 கண்டிப்பாக டெட் ரிசல்ட் போட்டுருவாங்க. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும், டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே தெரியும், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ முன்னாடியே ப்ரீ பிளானாக எக்ஸாம் கால்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 1 or 2 times வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு கொடுக்குற டைம் வந்து ரிவிஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக சைக்காலஜி உட்பட ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி உட்பட எல்லாத்தையும் நீட்டாக படிச்சுட்டு போயிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பியோட டெமோ கிளாஸ் 1 இதை பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஆரோமெட்டிசிட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டெமோ கிளாஸ் மட்டும் நான் வந்து பிபிடி ரெடி பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்பயும் கூட ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் லாஸ்ட்டாக பேசுவோம், கடைசியாக பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆரோமெட்டிசிட்டி. ஸோ நம்ம ஆரோமெட்டிசிட்டி வந்து நம்ம சிலபஸில் இல்லை, மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட், எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம சிலபஸ் ஒரு டாபிக் இருக்குது, அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், அரோமேட்டிக் நியூக்ளிக் சப்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு இந்த பேசிக் தேவை. இந்த பேசிக் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து படிக்க முடியாது. இதை வந்து இந்த டாபிக்ஸ் இருக்குது, இப்போ சொன்ன டாபிக்ஸ் கிளியராக படிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் முக்கியம். எதுக்கு அப்படின்னா இந்த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் அண்ட் அரோமேட்டிக் எலக்ட்ரிக் சப்ஸ்டியூஷன் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரோமெட்டிசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம தெரியும், ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு இருக்கிற மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஆரோமெட்டிசிட்டி அப்படின்றது. எங்கே நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அது ஆரோமெட்டிசிட்டி. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அரோமெட்டிசிட்டியில் இஸ் ஒரு சிம்பிளி ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அரோமெட்டிசிட்டி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அரோமெட்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும், ஹை ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ இன்டர்மீடியேட் ஆர் த்ரூ டிரான்சிட் ஸ்டேட். ஸோ டிரான்சிட் ஸ்டேட் வழியாக ரியாக்ஷன் நடக்கும், இல்லை இன்டர்மீடியேட் வழியாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இன்டர்மீடியேட் வழியாக ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த இன்டர்மீடியேட் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஒரு இன்டர்மீடியேட் இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள் ஆகும். லெஸ் ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் வழியாக என்ன ஆகாது, ரியாக்ஷன் ஃபாலோ அப் ஆகாது. ஸோ இந்த அரோமெட்டிசிட்டி கேரக்டர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு இட் ஷோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்.
அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரிஃபில் சப்ஸ்டியூஷன் நடக்கும். எதை விட வேகத்தில் இந்த எலக்ட்ரிஃபில் அடிஷனை விட. ஸோ இந்த அரோமேட்டிசிட்டி இருக்கிற காம்பவுண்டில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனை விட எலக்ட்ரிஃபில் சப்ஸ்டியூஷன் கண்டிப்பாக நடக்கும். இது மீனிங் என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் டீக்ளரைஸ் த ப்ரோமின் வாட்டர். ஒரு ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் எடுத்து ஒரு ப்ரோமின் வாட்டரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகாது, வந்து அந்த ப்ரோமின் வாட்டரோட கலர் வந்து டீகலரஸ், அதாவது அதோட கலர் மறையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே என்ன ஆக்சுவலி ரியாக்ஷன் வந்து அடிஷன் ரியாக்ஷன். aromatic compound react with bromine water is an addition reaction. ஸோ அது வந்து டீக்ளரைஸ் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்ன முக்கியமான எது எப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸிங் ஹக்கோட் உள்ள யூஸ் பண்ணி முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கா இல்லைன்னு கொண்டு முடியும். அந்த அரோமேட்டிக் கேரக்டர் யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பிளைன் நான் புரிஞ்சுக்கிற ஒரு ரூல் என்ன ரூல் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ரூல் ஹக்கோட். ஓகேங்களா? அந்த ஹக்கோட் என்ன சொல்லுது அப்படின்னா சைக்கிளிக், கண்டிப்பாக சைக்கிளிக்காக இருக்கணும். இது லீனியராக இருக்கக்கூடாது. லீனியராக அரோமேட்டிக் கிடையாது, சைக்கிளிக்காக இருக்கணும். பிளேனாக இருக்கும். பிளேனாக என்ன அப்படின்னா மீனிங் அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கிற ஒவ்வொரு காம்பவுண்ட் ஹைபிரிடேஷன் sp2 ஆர் spi இருந்தால் இட்ஸ் அ பிளேனார் காம்பவுண்ட். அது கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன தெரியும், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பென்சிலின். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்கும்போது ஷிஃப்டிங் என்ன ஷிஃப்டிங் இருக்கும்னா இங்கே இருக்கிற பை பாண்டோ இல்லை லோன் பேரோ ஷிஃப்ட் ஆகி வேற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். எது ஷிஃப்ட் ஆகி அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற பை பாண்டோ லோன் பேரோ ஷிஃப்ட் ஆகி ஆர் ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ ஷிஃப்ட் ஆகி நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அதாவது கான்ஜுகேஷன், ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டிங் ஆஃப் லோன் பேர்ஸ் நடந்தால் அது பேர் கான்ஜுகேட் ஸ்பீஸ் பேர். ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். சைக்கிளிக்காக இருக்கணும், பிளேனார் அதாவது sp2 ஆர் அங்கே இருக்கிற எல்லா கார்பனுக்கும் sp2 ஹைபிரிடேஷன் ஆர் sp ஹைபிரிடேஷன் இருக்கணும். அல்லது இட் மஸ்ட் பி கான்ஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஹேவிங் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது 2 பை எலக்ட்ரான்ஸோ இல்லை 6 பை எலக்ட்ரான், 10 பை எலக்ட்ரான், 14 பை எலக்ட்ரான், இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி அ அரோமேட்டிக் கேரக்டர். அரோமேட்டிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் இதுக்கு அரோமேட்டிக் இருக்கு, இல்லை சப்போஸ் இது தவிர்த்து இது 4 பை 8 பை 12 பை இந்த மாதிரி இருக்க அப்படின்னா இது அரோமேட்டிக் கிடையாது, இது ஆன்டி அரோமேட்டிக். இது படி பார்ப்போம். ஆன்டி அரோமேட்டிக், இது அரோமேட்டிக். ஸோ ஓகே, அடுத்த பாயிண்ட். சப்போஸ் இது அரோமேட்டிக் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அப்படின்னா டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்கடுத்து ஈச் கார்பன் சொன்னா அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கிற ஒவ்வொரு கார்பன் ஹைபிரிடேஷன் எப்படி இருக்கும், sp2 இல்லை sp-ஆவோ இருக்கும். இட் ஹேஸ் அ ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி டியூ டு ஃபில்டு மாலிகுலர். இது ஏன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா இதோட பை எலக்ட்ரான்ஸ் எங்கே ஃபில் ஆகும் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபில் ஆகிறதுனால இட் மஸ்ட் பி ஸ்டேபிள். என்ன சொன்னேன், அரோமேட்டிசிட்டி இருந்தால் அதுக்கு மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், அங்கே இருக்க பை எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்ஸ் எங்கே ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபில் ஆயிருக்கும். எடுத்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம், இது சைக்கிளிக்காக இருக்கணும், sp2 ஆர் sp-ஆ இருக்கணும், அண்ட் கான்ஜுகேஷன் இருக்கணும். ஸோ எல்லாமே சைக்கிளிக் தான், ஸோ ஹைபிரிட் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ஹைபிரிடேஷன். ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 3 இருந்தது அப்படின்னா அந்த இப்போ எக்ஸாம்பிளா 1 2 இங்கே நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 4 சிக்மா பாண்ட் இருக்கு. அப்போ ஹைபிரிடேஷன் sp3. சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா sp2, 2 இருந்துச்சுன்னா sp. இது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வச்சு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹைபிரிடேஷன் வைக்கிறது. ஸோ சப்போஸ் sp2 இருந்தால் அந்த 3 சிக்மா பாண்ட் இருக்கும், sp-ஆ இருந்தால் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லா கார்பனுக்கும் என்னதான் இருக்கும் அப்படின்னா sp2 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு, 1 2
3 அப்படிங்கும்போது 3 pi bonds இருக்கு. 3 pi bond அப்படின்னா 6 pi electrons. இங்க 1 pi bond. So 1 pi bond 2 pi electrons. இங்க 2 pi bond with 1 negative charge. So negative charge என்ன மீன் அப்படின்னா 2 electronsக்கு மீன் பண்ணிக்கணும். அப்ப இங்க 2 electrons, இங்க 2, இங்க 2, totally 6 pi electrons. இங்க 1 2 3 அங்க இருக்கிறது பிளஸ். இது வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் கவுண்டிங் எடுத்துக்கூடாது. ஸோ 3 pi bonds, ஸோ 6 pi electrons. நம்ம பார்த்துருக்கோம் 2 6 10 14 இந்த மாதிரி இருந்தால் அது அரோமேட்டிக். ஸோ இங்கே இருக்கலாமே இந்த 6 2 6 6 எல்லாமே தான். ஸோ எல்லாமே என்ன பண்ணால் அரோமேட்டிக் காம்பவுண்ட். எல்லாமே அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? சரி, ஸ்டெபிலிட்டி நம்ம என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, அதாவது அரோமேட்டிசிட்டி இருந்தால் இட் மஸ்ட் பி ஸ்டேபிள் ஆகும் சொல்லியிருக்கேன். ஹை டிகிரி ஆஃப் ஸ்டெபிலிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் ரெசனன்ஸ் எனர்ஜி. அதாவது கான்ஜுகேஷன் அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்டு, ஷிஃப்டிங் ஆஃப் லோன் பிளஸ் அண்டு வித் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இப்படி இருந்தால் இது அப்படின்னா கான்ஜுகேஷன். இந்த மாதிரி கான்ஜுகேஷன் இருந்தால் இட் மஸ்ட் பி மோர் ஸ்டேபிள். More conjugation, more stable. The compound which have more resonance energy, more stable. And the shifting நடந்து பை பாண்டோ லோன் பேரோ ஷிஃப்ட் ஆகி அங்கே கிடைக்கிற நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு ரெசனன்ஸ் எனர்ஜி எப்படி அதிகமாக இருக்கும். ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமாக இருந்தால் இட் மஸ்ட் பி மோர் ஸ்டேபிள். எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளாக இருக்கும். The compound which have more potential energy is less stable. ஓகேவா? ஸோ மோர் ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியும், தமிழ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலை ஆற்றல்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலை ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா அது என்ன செய்யுது? அங்கே வந்து ஷிஃப்டிங் நம்பர் அந்த பை பாண்டு லோன் போட ஷிஃப்ட் ஆகாது, நிலையா ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அது ஷிஃப்ட் ஆகாட்டி அங்கே என்ன ஃபார்ம் ஆகாது? ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அது எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகுதோ அது மோஸ்ட்டாக இருக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக ஃபார்ம் ஆனால் அது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அரோமேட்டிசிட்டியாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெசனன்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அரோமேட்டிசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெசனன்ஸ் எனர்ஜி இருந்தால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் முக்கியம். செகண்ட், கிரியேட்டர் த ரெசனன்ஸ் எனர்ஜி ஹையர் ஸ்டெபிலிட்டி. சொல்லியாச்சு. ரெசனன்ஸ் எனர்ஜியோட சம் அதாவது சம் காம்பவுண்ட் ரெசனன்ஸ் எனர்ஜி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபிரோல் காம்பவுண்ட். ஃபிரோல் பார்த்தீங்கன்னா 21 கிலோகலரி, தயோஃபின் 29. ஏன் இதுக்கு வந்து ரெசனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, இதுக்கு அதிகம்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து எலக்ட்ரானிட்டி அதிகம். இதுக்கு நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிட்டி அதிகம். இது லோன் பேர் இருக்கும். லோன் பேர் இருந்தாலுமே என்ன ஆகாது, இது சல்ஃபர் லோன் பேர் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது நைட்ரஜன் என்ன செய்யாது அப்படின்னா ரெசனன்ஸ் எனர்ஜியில், அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட் அண்ட் லோன் பேரை வந்து ஷிஃப்ட் ஆனால் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ஷிஃப்டிங்க்கு இன்வால்வ் ஆக விடாது எது? இந்த நைட்ரஜன். எதனால? மோர் எலக்ட்ரானிட்டினால. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது எஸ்சிக்கு எலக்ட்ரானிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இது பாரு, இதையே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா இந்த ரெண்டை விட இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால அது ஈஸியாக லோன் பேரை கொடுத்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணாது. அதனால வந்து அதுக்கு வந்து ரெசனன்ஸ் எனர்ஜி இருக்காது. அதனால ரெசனன்ஸ் எப்படி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதான் லெஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ரெசனன்ஸ் சம் காம்பவுண்ட் ரெசனன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம், பார்த்துக்கங்க. அது மாதிரி இது ஃபியூரானுக்கு, இது பென்சினுக்கு 36, இது வந்து ஃபீடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோகலரி. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஹெர்குல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன சொல்ற ஹெர்குல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஐடென்டிஃபை த அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக், அது ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்கா இல்லை ஆன்டி அரோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் ஆகுது? ஹெர்குல் யூஸ் ஆகுது. This is a very popular and useful rule to identify the
aromaticity in monocyclic conjugated compound. Monocyclic conjugated compound. For example, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது சைக்கிளிக், மோனோசைக்கிளிக். ஆனால் என்ன கிடையாது, கான்ஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப இப்போ இதுக்கும் இதுவும் மோனோசைக்கிளுக்கு கான்ஜுகேஷன் இருக்கு. ஸோ ரெண்டுக்கு பார்க்கும்போது கான்ஜுகேஷன் எங்கே அதிகமாக இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும், இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மோனோசைக்கிளிக் கான்ஜுகேட் ஆகும்போது தான் என்ன யூஸ் பண்ண முடியும், நம்ம வந்து இந்த ஹக்குள்ள யூஸ் பண்ண முடியும். அக்கார்டிங் டு விச் பிளேனார் மோனோசைக்கிளிக் conjugated compound having a 4n plus 2 pi electrons. ஒரு மோனோசைக்கிளிக் காம்பவுண்டு ஒரு கான்ஜுகேஷன் காம்பவுண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா 4n plus 2 pi electron system. அதாவது 2 pi electrons, 6 pi electrons, 10 pi, 4 pi, 14 pi, 18 pi, 22 pi electron. இந்த மாதிரி போகும்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா aromatic compound. இதெல்லாம் என்னது aromatic compound. உண்மையிலே ஹக்கோல். சரி, கிரேக்ஸ் ரூல், இது இன்னொரு கிரேக்ஸ் ரூல். அது என்ன பார்த்தோம், ஹக்கோல் ரூல் அப்படின்னா ஃபார் மோனோசைக்கிளிக் காம்பவுண்டு, இதே இது கிரேக்ஸ் ரூல் அப்படின்னா ஃபார் பாலிசைக்கிளிக் நான் பென்சிலைட் காம்பவுண்ட். நான் பென்சிலைட் அப்படின்னா இங்கேயாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல எங்கேயாவது பென்சின் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, எதுவுமே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று 5 மெம்பராக இருக்கும், இல்லாட்டி 7 மெம்பராக இருக்கும். பென்சின் அது 6 மெம்பர் இருக்கு. ஸோ கிரேக்ஸ் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் பாலிசைக்கிளிக்கு. அப்படின்னா மோர் தென் 1 ரிங் இருக்கிற அந்த காம்பவுண்ட் வித் நான் பென்சிலைட் காம்பவுண்ட் ஆகும், அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த கிரேக்ஸ் ரூல். If molecules contain C2 oxys, ஸோ இதான் C2 oxys. இப்போ பார்க்கும்போது இதான் C2 oxys. ஸோ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அந்த காம்பவுண்டில் C2 oxys இருந்தால் அங்கே யூஸ் பண்ணுறது கிரேக்ஸ் ரூல். அங்கே இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் கால்குலேட் n-1 வேல்யூ. ஸோ எக்ஸாம்பிளா ஒரு பாலிசைக்கிளிக் நான் பென்சிலைட் காம்பவுண்ட்ல ஒரு 6 நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ 6 - 1 = 5. அப்போ இது எப்படி வருது, ஆட் நம்பர் வருதா. இந்த மாதிரி ஆட் நம்பராக வந்தால் அது நான் ஆரோமேட்டிக். இதே இது அந்த நம்ம எடுத்துக்கிட்ட நான் பென்சிலைட் காம்பவுண்ட்ல ஒரு 7 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 7 - 1 = 6. இது என்னது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா இஸ் அ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். அவ்வளோதான். இங்கே என்ன சொல்ல முடியாது அப்படின்னா ஆன்டி ஆரோமேட்டிக் நம்ம சொல்ல முடியாது. ஸோ n-1 வேல்யூ ஆட் நம்பராக இருந்தால் இட் இஸ் நான் ஆரோமேட்டிக். n-1 வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால் இது இஸ் அ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளா எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா 5 - 1 = 4. ஸோ இது ஈவன் நம்பர், ஸோ இஸ் அ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். சார் இங்கே பார்க்கும்போது பேண்டலின் பார்த்தா இது வந்து சென்ட்ரல் C2 oxys இருக்கு கண்டிப்பாக. ஸோ இங்கே தான் பைபாண்ட் இருக்கு 1 2 3 4. ஸோ டோட்டலி 4 பைபாண்ட்ஸ். ஸோ n-1 ஃபார்முலா. ஸோ 4 - 1 = 3. 3 இஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா அது நான் ஆரோமேட்டிக். சிம்பிள் முடிஞ்சு. சார் கிடையாது இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பைபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பைபாண்ட்ஸ் இருக்கு. 6 பைபாண்ட்ஸ் அப்படின்னா 6 - 1 5. 5 is odd number, so is a non-aromatic compound using Craig's rule. அடுத்து சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட்ல மோனோசைக்கிளிக் காம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் கார்பன், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்து அதை வந்து பிளானாரிட்டி இருக்கும். அதாவது 3 to 7 நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தால் இதுக்கு பிளானாரிட்டி சான்ஸ் இருக்கு. 8 9க்கு என்ன கிடையாது அப்படின்னா பிளானாரிட்டி கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 7 இருந்தால் அங்கே பிளானாரிட்டி இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பன் அங்கே வந்து 8ஆவோ 9ஆவோ இருந்தால் அங்கே என்ன இருக்காது, பிளானாரிட்டி இருக்காது. 10 above இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், பிளானாரிட்டி இருக்கும். சரியா. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இங்கே என்ன இருக்குது, சைக்கிளிக்காக இருக்குது, பிரச்சனை இல்லை.
எத்தனை பைபான்ஸ் இருக்கு? 3 பைபான்ஸ் இருக்கு. ஸோ 3 பைபான் அப்படின்னா 6 பை எலக்ட்ரான்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹக்குள் பை 6 பை அப்படின்னா அது வந்து அரோமேட்டிக். ஆனால் இங்கே என்ன இருக்கு? sp2 இருக்கு. ஏன் sp2 இந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலி என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கார்பனோட ஹைட்ரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எதாவது சிக்மா பாண்ட் இருக்கு. 1 2 3 4 சிக்மா பாண்ட் இருக்கு. 4 சிக்மா பாண்ட் அது என்ன ஹைட்ரேஷன்? sp3 வந்துட்டு அது என்னது? அது வந்து நான் அரோமேட்டிக் ஆகும். என்ன வரணும் அப்படின்னா sp-ஆ இருக்கணும், இல்லை அப்படின்னா sp2-ஆ இருக்கணும். இதுதான் வந்து அரோமேட்டிக் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ் அ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது இது வந்து என்ன அப்படின்னா சைக்ளோ ஆக்டோடெட்ரைன். ஸோ இது வந்து நான் பிளேனார். நான் பிளேனார் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு? 8 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது வந்துடும் பிளானெட்ல வராது. ஏன் பிளானெட்ல வராது அப்படின்னா அது ஆக்டோ ஷேப் பார்த்தீங்கன்னா டப் ஷேப் பார்க்கும்போது இங்கே இருக்கிற எல்லா பாண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாண்ட் லென்த்ல இருக்கும். ஸோ இதுவும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பாண்டும் டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாண்டும் டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்கும்போது அங்கே என்னத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கான்ஜுகேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ கான்ஜுகேஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு கார்பன் பாண்ட் லென்த் எப்படி கண்டிப்பாக சேமாக இருந்தால் மட்டும் தான் கான்ஜுகேஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த் வேரி ஆகிற ஒவ்வொரு பாண்ட்ல இருக்கிற இந்த கார்பன் பாண்ட் லென்த் வேரி ஆகிறதுனால இங்கே என்ன பாசிபிள் கிடையாது அப்படின்னா கான்ஜுகேஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால சைக்ளோ ஆக்டெட்ரைன் இஸ் அ not aromatic, not anti-aromatic, not aromatic, not anti-aromatic, is a non-aromatic compound. Non-aromatic compound. சரிங்களா? சைக்கு எடுத்து ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ நான் 3 பார்த்துருக்கோம். அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக்ல இது ஆர்டர் முக்கியம். ஸோ அரோமேட்டிக் மோர் ஸ்டேபிள், ஆன்டி அரோமேட்டிக் லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இந்த ஆர்டர் கண்டிப்பாக முக்கியம். மைண்ட் வச்சுக்கணும். சைக்கிளுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பைலட்டாஸ் கால்குலேட் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளாக பென்சின் பார்த்தோம். பென்சினில் பார்த்தீங்கன்னா 3 பைபான் இருக்குது. இப்படி பார்க்கும்போது 3 பைபான் இருக்குது. 3 பைப் அப்படின்னா 6 பைலட்டாஸ் அப்படி கணக்கு வச்சுட்டு போயிட்டு ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கு நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு 2 பைப் வந்துருக்கும். 1 2 தான் இருக்குது. ஆனால் கான்ஜுகேஷன் இதுவும் இன்வால்வ் ஆகும். இங்கே இருக்குது லோன் பேர் இருக்குது. லோன் பேர் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? எத்தனை பேர்ஸ் இருக்குது? ஒரு லோன் பேர் அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. டோட்டலி 6 பை எலக்ட்ரான்ஸ். இங்க 1 2 ஒரு லோன் பேர் டோட்டலி 6 பை எலக்ட்ரான்ஸ். இங்க 1 2 ஒரு லோன் பேர் டோட்டலி 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுவும் அரோமேட்டிக் தான். ஓகேங்களா? ஸோ during the pi electron count, double bond count 2 pi electron and triple bond count 2 pi electron. Suppose அது வந்து ஒரு காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட் இருந்தாலும் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் அது நம்ம அது எத்தனை பாண்ட் தான் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு பை பாண்ட் மட்டும் தான் கான்ஜுகேஷன் இன்வால்வ். எக்ஸாம்பிளா டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பாண்ட் தான் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும். இங்க இருக்கிற ஒரே ஒரு பாண்ட் தான் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகும். இதே லோன் பேர் அப்படின்னா அது ஒண்ணுதான். இஸ் அ 2 எலக்ட்ரான் சிஸ்டம் தான். லோன் பேர் ஆல்சோ இஸ் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ கவுண்டட். ஓகேங்களா? ஸ்பீசிஸ் லோன் பேர் இதெல்லாம் வந்து லோன் பேர் இருந்தா நம்ம வந்து கவுண்ட் பண்ண வேண்டியது. இங்க பாருங்க இது வந்து ஃபிரிட்டி செக்ஷன். ஃபிரிட்டில 1 2 3 பைபாண்ட் இருக்கு. எனாஃப் இந்த ரிங்குக்கு எனாஃப். ஆனா இங்க உள்ள இருக்க லோன் பேர் இருக்குல்ல, அந்த லோன் பேர் என்ன ஆகாது அப்படின்னா கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாது. அந்த கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாத லோன் பேர் என்ன செய்யக்கூடாது, அந்த நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் கவுண்டிங் நம்ம எடுக்கக்கூடாது. லோன் பேர் விச் பார்ட்டிசிபேட் இந்த கான்ஜுகேஷன் எந்தெந்த லோன் பேர்லாம் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகுது அது பேர் என்னன்னா ஹக்குள் லோன் பேர். இதெல்லாம் வந்து அந்த கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகலையோ இஸ் அ நான் ஹக்குள் லோன் பேர். அவ்வளோதான். இது இந்த ஸ்லைட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எங்கெந்த எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து லோன் பேரை நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் எடுத்துக்கணும், ஏதோ வந்து கவுண்ட் எடுத்துக்கூடாது. அதான் அந்த ஸ்லைடு. அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, சென்ட்ரல் லோன் பேர் இருக்கா, இங்க சென்டர்ல பை பாண்ட் இருக்கா, இங்கேயும் பை பாண்ட் இருக்கா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னால் இப்போ உள்ள பை பாண்ட் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6
டோட்டலி 7 பை பாண்ட்ஸ் இருக்கு. 7 பை பாண்ட்ஸ் அப்படின்னா 14 பை எலக்ட்ரான் நம்ம மீன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா என்ன ஆகாது, இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாது. செவன்த் பைபான் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாது. எதுலாம் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகுதோ அதான் நம்ம வந்து கவுண்டிங் எடுத்துக்கணும். அப்ப என்னது 6 பை பாண்டு. 6 பை பாண்ட் அப்படின்னா அது வந்து 12 பை எலக்ட்ரான். 12 பை எலக்ட்ரான் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டோட்டல் 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பிளஸ் 2 லோன் பேர் இருக்கு. டோட்டல் என்ன சொல்லுவாங்க 12 பை எலக்ட்ரான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து என்ன ஆகாது, இந்த லோன் பேர் என்ன ஆகாது, இன்வால்வ் ஆகாது. எதில் இன்வால்வ் ஆகாது, கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ இதில் அப்படின்னா இங்கே இருக்குது டோட்டலி 10 பை எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான். 2 6 10 இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகுதோ அதான் நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்கணும். எல்லாருக்கும் கவுண்டிங்ல எடுத்துக்க கூடாது. சரி, டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன்னா டைப் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பை சிஸ்டம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் 2 பை சிஸ்டம் எக்ஸாம்பிள். இதான் 2 பை சிஸ்டம். ஏன் 2 பை சிஸ்டம் ஏன் அப்படின்னா இங்கே எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு, ஒரு பை பாண்ட் இருக்கு. அப்போ எத்தனை பை எலக்ட்ரான்ஸ், 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து என்ன செய்யும் 4n+2 ரூலை ஃபாலோ பண்ணணும். இப்போ எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ எக்ஸாம்பிளா இங்கே டீலோக்கலைஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா என்ன இருக்கு, டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு ப்ளஸ் சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா சார்ஜஸ் அண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன இருக்கும், கான்ஜுகேஷன் இருக்கும். கான்ஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கும். கான்ஜுகேஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக். இப்போ எலக்ட்ரான்ஸ் அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகலை, நான் டீலோக்கலைஸ் அப்படின்னா இட்ஸ் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். காம்பவுண்ட் இது எப்படி இருக்காது, ஆன்டிரோமேட்டிக்கா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா என்னது இருக்கு 2 பை அப்படின்னா கண்டிப்பாக என்னது அரோமேட்டிக் தான். ஸோ இதுவாக இருக்காது, ஆன்டிரோமேட்டிக்கா இருக்காது. ஓகேவா? ஸோ அரோமேட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா இது 4n+2 ஒபே பண்ணுது. அதுக்கடுத்து இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் ஆகுது. அவ்வளோதான். சப்போஸ் டீலோக்கலைஸ் ஆகலை அப்படின்னா இது நான் அரோமேட்டிக். ஆனால் இதுவாக இருக்காது, ஆன்டிரோமேட்டிக்கா இருக்காதுன்னு சொல்றாங்க. இது எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அரோமேட்டிக். ஏன் அரோமேட்டிக் இங்கே ஒரே ஒரு பை பாண்டு. ஸோ 2 பை எலக்ட்ரான்ஸ் 2 பை எலக்ட்ரான்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே வந்து 1 2 இது 2 எலக்ட்ரான்ஸ் டோட்டலி 6 பை எலக்ட்ரான்ஸ். இதுவும் அரோமேட்டிக் தான். இங்கே பார்க்கும்போது 1 2 இதில் ப்ளஸ் இது கவுண்டிங் எடுத்துக்கூடாது. 4 பை எலக்ட்ரான்ஸ் இதில் வராது, அரோமேட்டிக்கில் வராது, நான் அரோமேட்டிக்கில் வராது. ஏன் நான் அரோமேட்டிக்கில் வராது, இது சைக்கிளிக், இது பிளேனார், இது கான்ஜுகேஷன் இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் பை வருது 4 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இது என்னது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது இங்கே இது சைக்கிளிக் பிளேனார், இது பிளேனாரிட்டிக் காம்பவுண்டு. அதாவது இங்கே இருக்கிற அந்த கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிற அதாவது ரெசன்ஸ்ல இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பை எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரியா? ஸோ இது இங்கே பார்க்கும்போது இது வந்து சைக்கிளுக்கு பிளேனார். ஏன்னா பிளேனார் ஏன் பிளேனார் சொல்றேன், இங்கே எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் கார்பன் 7 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ இது பிளேனார். எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பிளேனார். ஸோ சைக்கிளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 1 2 3 6. இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ 2 டோட்டலி 8 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இது ஆன்டிரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது சைக்கிளுக்கு பிளேனார் கான்ஜுகேஷன் இருக்கு, ஆனால் 2 பை பாயிண்ட் 2 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து 4 பை சிஸ்டம். 4 பை சிஸ்டம் பார்க்கும்போது 4 பை அப்படின்னாலே இதெல்லாம் ஒபே பண்ணோம் அப்படின்னா 4n+2 ஒபே பண்ணாது. 4n ரூலை தான் 4n பை எலக்ட்ரான் ஒபே பண்ணோம். ஸோ 4n+2 பை ரூல் அப்படின்னா இட்ஸ் அரோமேட்டிக். இதே 4n பை ரூல் அப்படின்னா இட்ஸ் ஆன்டி அரோமேட்டிக். ஸோ இதுவே ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன்னா என்ன இருக்கும், டீலோக்கலைஸ் இருக்கும். இது எக்ஸாம்பிள் இதான், இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதான் எக்ஸாம்பிள். இது இங்கே வந்து இது சைக்கிளுக்கு, இது பிளேனார், டீலோக்கலைஸ் இருக்கும். எத்தனை டைம் டீலோக்கலைஸ் இன்வால்வ் ஆகுது,
4 pi electrons d locus involve ஆகுது. ஸோ இஸ் அ ஆன்டிரோமேட்டிக் காம்பவுண்ட். சப்போஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் டி லோகஸ் இன்வால்வ் ஆகல அப்படின்னா the compound never antiromatic இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? if electrons not delocalized then a compound is non-aromatic compound. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் அரோமேட்டிக் சிஸ்டம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இது 4 pi சிஸ்டம், இது இஸ் ஆல்சோ 4 pi சிஸ்டம், இது 4 pi சிஸ்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 pi சிஸ்டம். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே தான் மைனஸ் இருக்கு, இது இன்வால்வ் ஆகாது. ஸோ 1 2 4 pi சிஸ்டம், இது 1 2 4 pi சிஸ்டம், இங்கே 1 இந்த மைனஸ் சேர்த்து 2 2 4 pi சிஸ்டம். ஸோ 4 + 2க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது மைனஸ் இது பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து இது வந்து 6 pi சிஸ்டம். ஸோ அரோமேட்டிக். இது 6 pi. ஏன் 6 pi? இது லோன் பர் 2 pi பாண்ட் 6 pi அரோமேட்டிக். இங்கே ஒரு லோன் பர் 2 pi பாண்ட் 6 pi. This is also 6 pi aromatic compound. இங்க வந்து பார்த்தா இங்க லோன் பேர் இருக்கு. ஆனா இந்த லோன் பேர் என்ன செய்யுது? இன்வால்வ் ஆகாது. இது நான் ஹெக்குல் லோன் பேர். நான் ஹெக்குல் லோன் பேர். இது வந்து ஹெக்குல் லோன் பேர். ஏன்னா இது என்ன செய்யுது? டீலோகலைசேஷன் இன்வால்வ் ஆகுது. அதனால ஹெக்குல் லோன் பேர். இது டீலோகலைசேஷன் இன்வால்வ் ஆகாது. ஸோ நான் ஹெக்குல் லோன் பேர். இஸ் ஆல்சோ இங்கேயும் லோன் பேர், இங்கே லோன் பேர் இருக்கும். ஆனா இந்த நைட்ரஜன் லோன் பேர் இன்வால்வ் ஆகும். இது இன்வால்வ் ஆகாது. ஸோ இது 6 pi. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 6 pi தான். இது இங்கே இருக்க எந்த நைட்ரஜனோட லோன் பேர் இன்வால்வ் ஆகாது. ஸோ 6 pi. இது 6 pi தான், இது 6 pi தான். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் 6 pi 2 pi 4 pi போட்டுரும். ஸோ 8 pi சிஸ்டம். 8 pi சிஸ்டம் எங்கே சொல்லியிருக்கேன்? 8 pi சிஸ்டம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பார்த்தீங்கன்னா 4 pi பாண்ட்ஸு. ஸோ 8 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 8 pi எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இது ஆன்டிரோமேட்டிக் சொல்லுவோம். ஆனால் அது ஆன்டிரோமேட்டிக் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நார்மல் ஷேப், டப் ஷேப்பு. இங்க இருக்க எல்லா பாண்ட் லென்த்தும் டிஃபரெண்ட் இருக்கிறனால இங்கே நடக்காது, டீலோகேஷன் நடக்காது. ஸோ இஸ் நான்ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இங்கே பார்க்கும்போது இது நான்ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். ஸோ 1 2 3 4 இங்கே வந்து இது நம்ம என்ன சொல்ல முடியாது? இது வந்து நம்ம வந்து ஹெக்குல் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஹெக்குல் என்ன படிச்சுக்கோம்? மோனோசைக்ளிக் கான்ஜுகேட் டபுள் பாண்ட். இது மோனோசைக்ளிக் கிடையாது, இது வந்து பாலிசைக்ளிக். ஹெக்குல் யூஸ் பண்ணி அரோமேட்டிக் சொல்ல முடியாது, ஆன்டிரோமேட்டிக் சொல்ல முடியாது. இது என்னது? நான்ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? சரி, இது என்னது அப்படின்னா இது 1 2 3 இது 4. அப்போ 8 pi எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ இது ஆன்டிரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து 10 pi சிஸ்டம். 10 pi சிஸ்டம் பார்க்கும்போது இது 10 pi சிஸ்டம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இது நான்ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இது 10 pi சிஸ்டம் தான். இப்போ எக்ஸாம்பிளா 2 6 10 14 pi எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுதான் சொல்லுவாங்க, அரோமேட்டிக் சொல்லுவோம். இது வந்து 10 pi சிஸ்டம். இது வந்து 4+ தான் ஒபே பண்ணுது. இஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் டீலோகலைஸ் ஆனா இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆனால் இது டீலோகலைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா ரிப்பல்சிவ் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் என்னென்ன ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன செய்யாது அப்படின்னா இந்த பை பாண்ட்ஸ் என்ன பண்ண விடாது அப்படின்னா, அதாவது டீலோகலைசேஷன் அது ரெசனன்ஸ்ல ஷிஃப்ட் ஆக விடாது. ரிப்பல்சிவ் பிட்வீன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் காசஸ் த காம்பவுண்ட் இஸ் நான் பிளானர். சரிங்களா? ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த பை பாண்ட்ஸை அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஷிஃப்ட் ஆக விடாது. ஷிஃப்ட் ஆக விடாதனால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட பிளேனாரிட்டி மாறி போகும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால பிளேனாரிட்டி மாறி போகும். பிளேனாரிட்டி மாறதுனால அங்கே என்ன இருக்காது? கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இதுதான் நான்ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். சரிதான். ஸோ 10 pi சிஸ்டம் இவ்வளோ டைப் ஆஃப் 10 pi சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தெரியும் இது வந்து 2 பென்சிட்ங்க அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். ஏன்னா 10 pi பாண்ட்ஸ் இருக்கு. 10 pi பாண்ட்ஸ் இது பென்சின் ஆயிடும். இது பென்சின் ஆயிடும். ஸோ ஹெக்குல் யூஸ் பண்ணலாம். ஸோ 10 pi சிஸ்டம் அப்படின்னா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது இது அரோமேட்டிக் தான். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்படி சொல்லலாமா? ஹோமோ அரோமேட்டிக் சொல்லலாம். ஹோமோ அரோமேட்டிக் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வந்து கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாம
கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாமல் அந்த கான்ஜுகேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அதோட அந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3 இருந்தால் இஸ் ஹோமோரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தா இது sp3 கார்பன். ஸோ இங்கே எத்தனை பை பாருங்க 1 2 3 4 5 பை பாண்ட்ஸ் இருக்கு. 10 பை எலக்ட்ரான்ஸ் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஆனால் இது இந்த பாண்ட்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த பாண்ட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 2 பாண்ட்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது அந்த எலக்ட்ரான்ஸ் டீலோகலைஸ் ஆக அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? இருக்கு. ஸோ இது ஆல்சோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஏன்னா இது இந்த பாண்ட் இந்த காம்பவுண்ட் இந்த சிஸ்டம் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த டீலோகலைசேஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ 10 பை சிஸ்டம் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது 1 2 3 4 இங்கே எத்தனை பை பாயிண்ட்ஸ் இருக்கு? 2 பை பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எத்தனை இன்வால்வ் ஆகும்? கான்ஜுகேஷன் ஒன்று இன்வால்வ் ஆகும். ஸோ 10 பை electrons, totally 5 pi bond, so 10 pi electrons is a aromatic. Second, azurine பார்க்கும்போது is a non-benzyl aromatic compound. Non-benzyl compound. இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்? Craig's rule யூஸ் பண்ணோம். Craig's rule யூஸ் பண்ணும்போது இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 பை பாண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் என்னது? n-1 ஃபார்முலா. ஸோ 5 - 1 = 4. 4 இஸ் அ aromatic compound. ஸோ 4 இஸ் என்ன? ஈவன் நம்பர்னா அந்த aromatic compound. ஸோ azurine is an alkane. Azurine is isomer of alkane அப்படின்னா like same structure or same number of carbon or same number of atoms, same number of hydrogen and carbons is isomer. Azurine is less stable than naphthalene. Azurine gives a electrophilic substitution reaction. 5-member ring gives a substitution reaction because mass has electronegativity. So azurine பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சுக்கங்க is a aromatic compound, isomers of naphthalene and easily involved electrophilic substitution reaction. So 12 by system பார்க்கும்போது is a 4 by system. So இதான் 12 by system. என்ன பார்த்துக்கோ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா என்ன ஆகாது? டீலோகலைஸ் இன்வால்வ் ஆகாது. ஸோ 1 2 3 4 5 6 பை பார். ஸோ 12 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இஸ் ஆன்டிஅரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இங்கே அதே தான், இது அஃபெக்ட் பண்ணாது, டீலோகலைஸ் அஃபெக்ட் பண்ணாது. இட்ஸ் ஹோமோரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ 1 2 3 4 5 6. So totally 6 12 by electron anti-aromatic compound. Okay. So some examples 14 by electrons. 14 by electrons system அப்படினா கண்டிப்பா அதுல வந்து அப்படினா 4n+2 obey பண்ணோம். 4n+2 obey பண்ணா அது வந்து சப்போஸ் டீலோகலைஸ் ஆனா அது அரோமேட்டிக்கா இருக்கும். டீலோகலைஸ் ஆகாத அப்படினா அது நான்-அரோமேட்டிக்கா இருக்கும். இதுவா இருக்காது, ஆன்டி-அரோமேட்டிக்கா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்வால்வ் ஆகாது. டோட்டலி 1 2 3 4 5 6 7 அப்படின்னா 14 பை சிஸ்டம். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதுவும் அரோமேட்டிக் தான். ஏன்னா 2 4 6 7. ஸோ 14 பை. இது 2 4 6 7. இது அரோமேட்டிக். ஸோ இதுவும் அரோமேட்டிக் தான். இங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கு. 3 5 7 பை பாண்டு. ஸோ 14 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான். ஆனால் இந்த CH2 இருக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட். இது சேம் டைரக்ஷன் இருக்குது, இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கான்ஜுகேஷன் அந்த பை எலக்ட்ரான்ஸ் டீலோகலைஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணால் அங்கே என்ன இருக்காது? டீலோகலைஸ் இருக்காது. ஸோ அது எப்படி இருக்கும்? நான்-அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும். சரிங்களா? நான்-அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும். ஓகே. சைக்கு எடுத்து +1. So 1 2 3 4. It's a 5. Okay. So pentalone ion is a aromatic compound. ஏன்னா இங்கே H+ போகும்போது மைனஸ் ஃபார்ம் ஆகும். மைனஸ் அப்படின்னா ஸோ 1 2 3 4 5 அப்படின்னா 10 பை சிஸ்டம். ஸோ இஸ் அ aromatic compound.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16 பை எலக்ட்ரான் சிஸ்டம். நம்ம தெரியும் 16 அப்படினாலே 4 and pi ரூல் அப்ளை பண்ணணும். 4 and pi ரூல் அப்ளை பண்ணால் அது என்ன காம்பவுண்டு? ஆன்டிரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ அங்கே இருக்க எலக்ட்ரான் டீலோகைஸ் ஆனால் இஸ் அ ஆன்டிரோமேட்டிக் காம்பவுண்டு. எப்படி இருக்காது? அரோமேட்டிக்காக இருக்காது. ஏன்னா அங்கே இருக்க என்ன சிஸ்டம்? 16 பை எலக்ட்ரான். 16 பை எலக்ட்ரான் தான் இதில் வராது, அரோமேட்டிக் சிஸ்டத்தில் வராது. அது ஃபியூஸ் சிஸ்டம். ஃபியூஸ் சிஸ்டம் பார்க்கும்போது such type of system is aromatic or non-aromatic. எப்படி சொல்ல முடியாது, எப்படி இருக்காது? ஆன்டிரோமேட்டிக்கா இருக்காது. இந்த மாதிரி ஃபியூஸ்டு ரிங் இருக்கிற காம்பவுண்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒன்று அரோமேட்டிக்கா இருக்கும், இல்லை நான் அரோமேட்டிக்கா இருக்கும். எப்படி இருக்காது? ஆன்டிரோமேட்டிக்கா இருக்காது. If such type of system, then both ring must be aromatic after displacement of common double bond. அந்த டபுள் பாண்ட் டிஸ்பிளேஸ் ஆன பிறகு எக்ஸாம்பிளா இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க போயிடுச்சு அப்படின்னா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். இப்ப இந்த ரிங்கை மட்டும் பார்க்கும்போது எத்தனை பை பாண்டு, அதாவது எத்தனை எலக்ட்ரான் டிடக்ஷன் இன்வால்வ் ஆகும்? 2 பை. இங்க 4 பை. அப்ப 2 பை அப்படின்னா இது அரோமேட்டிக், இது 4 பை அப்படின்னா இது ஆன்டி அரோமேட்டிக். ரெண்டுமே சேமா இருக்கா? இல்ல. அப்ப இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரி, நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்க பாருங்க, இங்க பார்க்கும்போது இந்த எலக்ட்ரான் இங்க வரும்போது இது மைனஸ், இது பிளஸ். இது பிளஸ் இருக்கும்போது இது 2 பை சிஸ்டம், இது 6 பை சிஸ்டம். அப்ப இது அரோமேட்டிக், இது அரோமேட்டிக். போத் அரோமேட்டிக் இருக்கா? அப்ப இது என்னது அப்படின்னா இது என்னது? அரோமேட்டிக் காம்பவுண்ட். If such system has both ring must be aromatic after displacement. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இப்போ சிஸ்டம் இங்கே போயிடுது அப்படின்னா எப்பவுமே எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் எலக்ட்ரான் அங்கே ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனால் இது ஆன்டிரோமேட்டிக், இதுவும் ஆன்டிரோமேட்டிக் ஆகிடும். சரியா? ஓகே. இப்போ இங்கே பார்க்கும்போது இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ இது 2 பை, இது 8 பை, இது அரோமேட்டிக், இது ஆன்டிரோமேட்டிக். அப்போ போது பார்க்கும்போது இது நான் அரோமேட்டிக் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது பாருங்க, இது பார்க்கும்போது இது என்னது? இது 2 பை சிஸ்டம், சரி 4 பை சிஸ்டம். ஸோ ஆன்டிரோமேட்டிக். இது 2 பை சிஸ்டம், இது அரோமேட்டிக். அது பார்க்கும்போது இது என்ன பண்ணால் என்னது? இது நான் அரோமேட்டிக் ஆகும். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, அரோமேட்டிக். இங்கே பார்க்கும்போது இது 2 பை அரோமேட்டிக், இது 4 பை ஆன்டிரோமேட்டிக். ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே இது 2 பை, இது 6 பை, போத் அரோமேட்டிக். ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே இது ஆன்டிரோமேட்டிக், இதுவும் ஆன்டிரோமேட்டிக். ஸோ இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இது இந்த ரிங்கில் பார்க்கும்போது இது 4 பை, ஸோ ஆன்டிரோமேட்டிக். இது 6 பை, 6 பையா? 6 பை. 6 பை அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா மாற்றி போட்டு வரும். கரெக்டா? 6 பை. 6 பை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆரோமேட்டிக்காக வரும். இது நான் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்கே பார்க்கும்போது இது 2 பை, இது 8 பை. சரி, 2 பை அப்படின்னா இது அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இது போத் இது பார்க்கும்போது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஃபியூஸ் ரிங்கை பார்க்கும்போது அந்த ஃபியூஸ் ரிங்கில் இருக்கிற டபுள் பாண்டை ஸ்விப் பண்ணும்போது ஸ்விப் பண்ணி ஃபார்ம் ஆகிற அந்த அயானிக் ரிங்கு வந்து போத்துமே அரோமேட்டிக்காக, போத்தும் அரோமேட்டிக்காக இருந்தாலும் ரெண்டுமே ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்தாலும் இட்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இல்லை ஒரு ரிங் அரோமேட்டிக், இன்னொன்று ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்தால் அது வந்து நான் அரோமேட்டிக். இதுதான் ஹோமோரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஹோமோரோமேட்டிக் காம்பவுண்ட் என்ன பண்ணுறது? கண்டைன் 1 or more sp3 hydroxy carbon in a conjugated cycle, but sp3 carbon almost vertically above the aromatic compound. ஏன் வந்து vertically aromatic ஏன் above இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணாது? அந்த கான்ஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா அது வந்து அது ஹைபிரிடேஷன் sp3 இருக்கு. sp3 இருந்தாலுமே அது வந்து அந்த sp3 இருக்கிறதுனால, அது அபோவ் ரிங் இருக்கிறதுனால, அந்த ரிங்குக்கு அபோவா இருக்கிறதுனால அது என்ன பண்ணது அப்படின்னா அங்க உள்ள இருக்கிற ரிமைனிங் டைப் ஆஃப் ரிமைனிங் டபுள் பாண்ட்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா ஷிஃப்ட் ஆக விடாது, கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆக விடாது. இது வந்து
இந்த மாதிரி இருக்கிறதால அது அபோவ் ரிங் இருக்கிறதால கண்டிப்பாக இது வந்து கான்ஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இஸ் அ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆர் எப்படி சொல்லலாம் ஹோம் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இதான் செப்பரேட்டி ஆர்டர் ஆரோமேட்டிக்கு ஹோம் ஆரோமேட்டிக் நான் ஆரோமேட்டிக் அண்ட் ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா எத்தனை சைக்கிளுக்கு இருக்குது எல்லாமே சைக்கிளுக்கு எல்லாமே sp2 ஏஎஸ்பி சொல்கிறேன். எத்தனை சிக்மா பாயிண்ட் இருக்குது 1 2 3 sp2. இங்கே 1 2 3 sp2. இங்கே 1 2 3 sp2. இங்கே 1 2 3 sp2. எல்லாமே sp2 பிளேனாக இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது ஒரு பை பாண்ட். ஸோ 2 பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இது வந்து ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிங்கு பின்னாடி இருக்கு 6 பை எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இது வந்து இங்கே இருக்கு மொத்தம் 1 2 3 4 சிக்மா பாயிண்ட் இருக்கு. ஸோ sp3 வந்துட்டா என்னது sp3 வந்து நான் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா 4 பை 4 பை 1 ஒரு பை பாண்டு ஒரு மைனஸ் அப்போ டோட்டலி 2 இங்கே 2 எலக்ட்ரான்ஸு இங்கே 2 எலக்ட்ரான் டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ். இது ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இது டி ஆப்ஷன், இது சி ஆப்ஷன், இது பி ஆப்ஷன், இது ஏ ஆப்ஷன். ஓகே, இப்போ which of the following compound gives precipitate with AgNO3? எது வந்து இந்த 3 ஆப்ஷன் இருக்கிற எந்த காம்பவுண்ட் வந்து AgNO3யோட ஈஸியா ரியாக்ட் ஆகும் கேட்குறாங்க. நம்ம தெரியும் ஒரு ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி கிடைக்கிற இன்டர்மீடியேட் எப்படி இருக்கும் மோஸ்ட் இருந்தால் தான் ரியாக்ஷன்ஸ் பீஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இது எக்ஸாம்பிளா இந்த பிஆர் வந்து எப்படி ரிமூவ் ஆகும், பிஆர் மைனஸ் ஆகும், இது பிஆர் மைனஸ் போகும், இது எஃப் மைனஸ் ஆகும். ஸோ பிஆர் மைனஸ் போன பிறகு இங்கே என்ன சார்ஜ் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ், இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ். அப்போ இப்போ பார்க்கும்போது இதில் எது ஆரோமேட்டிக் பார்க்கணும். இப்போ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பை சிஸ்டம், இது 6 பை சிஸ்டம், இது 2 பை சிஸ்டம். சரிங்களா? இது வந்து 2 பை சிஸ்டம். அப்போ எது வந்து இன்வால்வ் ஆகாது அப்படின்னா 4 பை சிஸ்டம் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா லீஸ்ட் சேம்பிள் 2 தான் இன்வால்வ் ஆகும். எது இன்வால்வ் ஆகும்? இது ஆரோமேட்டிக் காம்பவுண்ட், இது ஆல்சோ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட், 2 தான் இன்வால்வ் ஆகும். ஸோ எது வந்து லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கோ அது இன்வால்வ் ஆகாது. ஏன்னா இது ஆரோமேட்டிசிட்டி இல்லை, இங்கே நோ ஆரோமேட்டிசிட்டி, இது ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட், இந்த ஆரோமேட்டிசிட்டி இல்லை, அதனால இது இன்வால்வ் ஆகாது. இது போத் ஆரோமேட்டிக், செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். இது வந்து இன்வால்வ் ஆகும், எது இன்வால்வ் ஆகும், ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ 2 தான் ஈஸியாக ஃபீஸிபிளாக சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். அடுத்து இதுல இது ஆரோமேட்டிக் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆரோமேட்டிக் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், சாரி பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் இது பென்சினாய்டு சைக்கிளிக் 10 பை சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆரோமேட்டிக் தான். ஆரோமேட்டிக் அப்படின்னா சி கண்டிப்பாக இருக்குது, சியில் ஆப்ஷன் ரிலேட் பண்ணிட்டா இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது இங்கே பார்க்கும்போது நிறைய பார்த்துருக்கோம், இங்கே இருக்கும் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன் இருக்கும். ஹைட்ரஜன் ரிப்பல்ஷன்னால இந்த இதோட பிளானாரிட்டி மாறி போகும், பிளானாரிட்டி அங்கே இருக்காது. அதனால இங்கே இருக்கிற இந்த பைபால்ஸ் வந்து ஈஸியாக டீலோக்கலைஸ் ஆகாது. டீலோக்கலைஸ் ஆகலை அப்படின்னா அதில் அது நான் ஆரோமேட்டிக். அப்போ ஏ ஆப்ஷன் இருக்கிறது நிக்கல் பண்ணிடலாம். ஏ ஆப்ஷன் இருந்தால் அது என்ன கிடையாது, ஆரோமேட்டிக் கிடையாது. ஸோ இது கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா இந்த 6 பாண்ட்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகாத அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பி அண்ட் சி இஸ் ஆரோமேட்டிக். இங்கே தான் ஆரோமேட்டிக்காக இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே லோன் பயிர் இருக்காது, போராட்ட லோன் பயிர் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இது வந்து 4 பை சிஸ்டம். ஸோ இது வந்து 6 பை சிஸ்டம். 6 பை சிஸ்டம் இருந்தாலும் ஸ்ட்ரெயின் வந்து அப்படின்னா இது வந்து எது இன்வால்வ் ஆகாது அப்படின்னா ரிங்கில், அதாவது டீலோகேஷன் ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால பைபால்ஸ் வந்து டீலோகலைஸ் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா sp3
ஹச் இருக்கும். ஸோ 4 சிக்மா பாண்ட் இருக்கு. 4 சிக்மா பாண்ட் தான் அந்த sp3. ஸோ sp3 இருக்கிறதுனால இது வந்து இதில் வராது, அரோமேட்டிக்ல வராது. இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இது வந்து ஆன்டி அரோமேட்டிக் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது ஆன்டி அரோமேட்டிக்கு, இது அரோமேட்டிக் இருந்தாலும் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அரோமேட்டிக் அரோமேட்டிக் தான். இது நான் அரோமேட்டிக். ஏன் அரோமேட்டிக்கு என்ன இருக்கு, sp3 தான் நான் அரோமேட்டிக். இங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு, இங்கே வந்து கார்பன் இருக்கு, இங்கே ஆக்சிஜன் இருக்கு. இதுக்கு மூணு எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் மூணு எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ பை பாண்ட்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இது மைனஸ், இது பிளஸ். அப்போ இந்த சிஸ்டத்தோட நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வந்து 2 பை எலக்ட்ரான்ஸ். அப்போ இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். புரியுங்களா? அப்போ எனக்கு கொஸ்டின் அது இது ஆன்டி அரோமேட்டிக். ஈஸி ஆன்சர் பண்ணுவேன். இது ஈஸி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ஆப்ஷன். இங்கே கேட்குறாங்க எது வந்து நாட் அரோமேட்டிக், எது வந்து அரோமேட்டிக் இல்லைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து அரோமேட்டிக் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது பார்த்து இது 6 பை சிஸ்டம், இது 8 பை சிஸ்டம், இது 6 பை சிஸ்டம், இது 1 2 3 பை பாண்டு, 2 நெகட்டிவ் சார்ஜ். அப்போ டோட்டலி 6 பை ப்ளஸ் 4 எலக்ட்ரான், டோட்டலி 10. அப்போ இது வந்து 10 பை சிஸ்டம். அப்போ இது அரோமேட்டிக், இது அரோமேட்டிக், இது அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இது அரோமேட்டிக் இல்லை, இது அரோமேட்டிக் இல்லை, இது எல்லாமே அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக். ஓகேங்களா? இது மூணுமே, அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி மூணுமே அரோமேட்டிக்கு. பி மட்டும் என்ன கிடையாது, அரோமேட்டிக் இல்லை, ஆனால் அது என்னது ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இது ஆன்சர். ஸோ இந்த மூணை கொடுத்துட்டு இந்த மூணு எது கேட்குறாங்க. ஓகேங்களா? சும்மா தெரியும், இது 2 பை சிஸ்டம், இது 4 பை சிஸ்டம். 2 பை அப்படின்னா இது அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். ஸோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இது எங்கே இருக்கும் அப்படின்னா எபோவ் த ரிங்காக இருக்கும். எபோவ் த ரிங்காக இருக்கும்போது என்ன சொல்லுவோம், இது என்ன பண்ணாது, இந்த மூணு பை பாண்டோட டி லோக்கல்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி இருந்தால் இது பேர் ஹோமோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ஹோமோ. செகண்ட் ஒன் ஆன்டி அரோமேட்டிக், இது அரோமேட்டிக். ஸோ ஹோமோ, ஆன்டி அரோமேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து ஃபைனல் அவ்வளோ முடிச்சு. ஸோ கிளாஸ் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் முடிஞ்சு, அரோமேட்டிக் காம்பவுண்ட் முடிஞ்சு, அரோமேட்டிக் காம்பவுண்ட் முடிஞ்சு, டாபிக் முடிஞ்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம நடத்துகிற பிளான் என்ன பிளான் அப்படின்னா, நம்ம தெரியும் இன்ஆர்கானிக் இருக்கு, பிசிக்கல் இருக்கு, ஆர்கானிக் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஆர்கானிக்கு, அடுத்து பிசிக்கல் ஒரு யூனிட்டு, அடுத்து இன்ஆர்கானிக் ஒரு யூனிட் நடத்த போகிறோம். இப்போ ஆர்கானிக்கில் 3 யூனிட் இருக்கும், பிசிக்கல் 3 யூனிட், அது மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக நடத்த போகிறது கிடையாது. ஆர்கானிக் ஒரு யூனிட், பிசிக்கல் ஒரு யூனிட், இன்ஆர்கானிக் ஒரு யூனிட், அப்படி நம்ம நடத்த போகிறோம். ஸோ அன்னைக்கு நடத்துகிற போர்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து அந்தந்த வீக்கில் நடந்த அந்த கிளாஸஸோட போர்ஷன்ஸை வீக்கெண்ட் டேஸில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கடுத்து இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம இந்த ஓன் ப்ரிப்பரேஷன் தான், ஃப்ரம் புக்கு தான். உங்களுக்கு எக்ஸாமுக்கு நம்ம ஓல்டு கொஸ்டினை வந்து நம்ம வந்து செக் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க அதெல்லாம் சர்ச் பண்ணி தான் அவங்க வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கோம். டெஸ்ட் கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். நம்ம ஓல்டு பிஜி போன பிஜி எக்ஸாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பிஜி எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பண்ணி இருந்துச்சோ அது ஒரு 50% இருக்கும். அதே மாதிரி போன யூஜிடிஆர்பி எப்படி நடந்துச்சோ அதோட 50% தான் டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும், அதாவது போன பிஜி வந்து கம்ப்ளீட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 50%, லாஸ்ட் பிஜி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு 50% கொஸ்டின் இருக்க போகிறோம். எல்லா டெஸ்ட் கொஸ்டின் அப்போ இருக்கும்.
ஸோ நம்ம தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து பாலிடெக்னிக் பிஹெச்டி வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் கொஸ்டின் ஒர்க்கு இருக்க போய் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணி 41 பேர் ஜாயின் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜி பாலி வராமல் போகிறது கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக ரீஷெடியூல் வரப்போகுது, கண்டிப்பாக எக்ஸாம் வரும். ரீஷெடியூலில் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக செட் எக்ஸாம் யூஸ் ஆகும். செட் எக்ஸாம் கண்டிப்பாக இந்த இயர் வருது, அனுவல் பிளானில் இருக்குது, அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபீஸ் பற்றி நம்ம வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம வெரி வெரி லோ ப்ரைஸ் தான் வந்து மார்ஜின் பண்ணியிருக்கோம். அதாவது கிளாஸ் வந்து 2 டைப்பாக நடத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல். இது டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, ப்ளஸ் வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் தனியாக ஒரு டெஸ்ட்டு, அடுத்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு அப் டு எக்ஸாம் வரைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ், மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு. சரிங்களா? இதுதான். இல்லை தனியாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கினாலும் தனியாக மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500. இதுதான் மெட்டீரியல் காஸ்ட்டு, மெட்டீரியல் மட்டும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டும் மெட்டீரியல் சேர்ந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து டாபிக் வைஸு, யூனிட் வைஸு, போர்ஷன் சைஸு டெஸ்ட் வைப்போம். இந்த இந்த காம்போக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000. எனக்கு கிளாஸ் வேணும் சார், மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும் சார் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8000. இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மெட்டீரியல் மட்டும் 10 யூனிட்ஸ்க்கும் 2500, டெஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் அப் டு எக்ஸாம் வரைக்கும் 5000, கிளாஸ் ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 8000. ஓகேங்களா? இது வந்து மற்ற சென்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் தான், ரொம்ப ரொம்ப அதிக அமௌண்ட் கிடையாது. ஸோ கிளாஸ் வந்து ஒர்த்தாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டு நாங்கள் வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போயிட்டு நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்க முடியுது, கொஸ்டின் எடுக்க முடியுது, டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, இது வந்து கிளாஸ் பற்றி, டெஸ்ட் பற்றி, மெட்டீரியல் பற்றி வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். 9150252410. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா எக்ஸாம் வந்து வரும் கண்டிப்பாக வரும். வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆகுது நம்ம போர்ஷன்ஸ் எதா அப்படின்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸை கண்டிப்பாக 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் எக்ஸ்டர்னாக இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து சைக்காலஜிக்கலாக இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ முன்னபடி உங்கள் மேஜர் நீங்கள் வந்து தெரவ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்காலஜி அண்ட் தமிழ் மேஜர் படிச்சு போயிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.